Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் பைனரி சர்ச் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைனரி சர்ச் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட். எந்த ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் போனாலுமே அது வந்து கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான் இந்த பைனரி சர்ச். ஸோ வந்துட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலாம் கோடிங்கோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பைனரி சர்ச் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ சார்ட்டட் அரே, அதாவது சார்ட்டான அரே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரே நீங்கள் இது வந்துட்டு ஒரு அரே. ஸோ இந்த அரே பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 அப்படின்ற ஒரு அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் அசெண்டிங் ஆர்டர்லேயும் இருக்கலாம், இல்லைனா டிசெண்டிங் ஆர்டர்லேயும் இருக்கலாம். ஆனால் அது சார்ட் ஆகி இருக்கணும். சார்ட்டாக வந்துட்டு அரேஞ்ச் ஆகி இருக்கணும் ஒரு ஆர்டரில், எய்தர் இன் அசெண்டிங் ஆர் இன் டிசெண்டிங் ஆர்டரில் அது சார்ட் ஆகி இருக்கணும். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் பைனரி சர்ச் பண்ணணுன்னாலே இந்த கான்செப்ட் ரொம்பவே முக்கியமானது. சார்ட்டட் அரேல தான் நம்ம வந்து பைனரி சர்ச் பண்ண முடியும். லீனியர் சர்ச் கான்செப்ட் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. லீனியர் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராக வந்துட்டு நம்ம செக் பண்ணிகிட்டே போவோம். லைக் அந்த கீ வந்துட்டு இதோட மேட்ச் ஆகுதா, அடுத்த நம்பரோட மேட்ச் ஆகுதான்ட்டு ஒன்றா செக் பண்ணுவோம். பட் இன் பைனரி சர்ச் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பைனரி சர்ச்சில் முக்கியமாக 2 விஷயம் பண்ணணும். என்னென்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவை ஸ்டார்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டுன்ற ஒரு வேல்யூ, இங்கே எண்டு வந்து இந்த அரேல 7 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதனால எண்ட் வந்து 7. நீங்கள் தெரியாத அரேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் n-1 அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ இந்த இதில் வந்துட்டு 7ன்னு நான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இருக்குது. இதில் நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. அதை நான் எப்படின்னு கீழே சூடோ கோட் சொல்லும் போது சொல்கிறேன். ஸோ மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதான் அதாவது நீங்கள் இப்படி லாஸ்ட் 2த்தையும் விட்டுருங்க, அடுத்து 2 அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு 8 தான் வந்து இதோட மிடில் வேல்யூ, அது வந்து மிட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் டிவைடட் பை 2, அதாவது ஸ்டார்ட் வேல்யூ ப்ளஸ் எண்ட் வேல்யூ டிவைடட் பை 2 அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து 1, எண்ட் வேல்யூ வந்து 7. ஸோ 1 + 7 divided by 2, that is 8 divided by 2 equal to 4. ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்கிறது தான் மிட் வேல்யூ. ஸோ 1, 2, 3, 4 இதான் வந்துட்டு இதோட மிடில் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் சூடோ கோட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் வந்து 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். என் வந்து n-1 இங்கே நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதுனால 7 இருக்குது, இல்லைனா நம்ம n-1ன்னு வச்சுக்கிறோம். நம்ம ஒரு வைல் லூப் ரன் பண்ணுறோம். வைல் லூப்பில் என்ன ரன் பண்ணுறோம்னா ஒரு இன்வேலிட் கண்டிஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். இன்வேலிட் கண்டிஷன் கொடுத்தா அது லூப் ஆகிக்கிட்டே இருக்கும் until the condition become false. இப்போ ஸ்டார்ட்டோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட். எப்பயுமே ஸ்டார்ட் வேல்யூ எண்டோட லெஸ் தென்னாக தான் இருக்கும். ஸோ அதனால அது லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கண்டிஷனை நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். மெயினாக வந்துட்டு பைனரி சர்ச்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா மிட் வேல்யூவை கண்டுபிடிச்சிருவோம். இப்போ மிட் வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் கீ வேல்யூவையும் நம்ம செக் பண்ணுவோம். இந்த இடத்துல கீ வந்து நான் 10 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ 10ஐயும் 8ஐயும் செக் பண்ணுவோம். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிட் வேல்யூ கீ வேல்யூவோட லெஸ்ஸாக இருக்குது, அதாவது 8 less than 10ஆக தான் இருக்குது. அப்போ நம்ம 8 வந்து less than 10 ஆச்சுன்னா இது வந்து சார்ட்டட் அரே தான். அப்போ இது வந்து ஈக்குவலாக இல்லை. அப்போ இது ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதே வந்து 10ஓட லெஸ் தெனாக இருக்கும் போது அப்போ இந்த மற்ற வேல்யூஸும் 10ஓட லெஸ் தெனாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூடோ கோட்லேயே நான் அதான் கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு இன்வாலிட் கண்டிஷன் கொடுத்து வைல் லூப் ரன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட் ப்ளஸ் என் டிவைடட் பை 2 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் அண்ட் என் நான் ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டேன், 0 and n-1. இப்போ வந்துட்டு நம்ம மிட் வேல்யூவையும் கீ வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். இப்போ மிட் வேல்யூ ஈக்குவல் டு கீ வேல்யூனா நம்ம வந்து ஃபவுண்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். இப்போ நம்ம 10 சர்ச் பண்ணாமல் 8 சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக அது 8 வந்து கீ வேல்யூ, மிட் வேல்யூவும் 8. ஸோ அந்த டைமில் இது என்ன பண்ணணும்னா ஃபவுண்ட் அப்படின்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது மிட் வேல்யூ கீ வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஃபவுண்ட் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் நம்ம மிட் வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் கீ, இந்த இடத்துல மிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8, கீ வந்து 10. ஸோ மிட் வேல்யூ வந்து கீ வேல்யூவோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் சைட் பாயிண்டரை மூவ் பண்ணணும். இதே மிட் வேல்யூ லெஸ் தென் கீயாக இருந்துச்சுன்னா நம்ம பாயிண்டரை ரைட் சைட் மூவ் பண்ணணும். இது என்ன கான்செப்ட்னா இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இன்னும் புரியும். 10ன்றது தான் கீ வேல்யூ, நம்ம 8 வந்து மிட் வேல்யூவாக இருக்குது. ஸோ 10 வந்து 8ஓட லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த எதுவுமே செக் பண்ண வேணாம், நம்ம டேரெக்டாக ரைட் சைடு, அதாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சார்ட்டட் அரே நம்ம மூவ் பண்ணிடலாம். இதே நம்ம வந்துட்டு இப்போ 4க்கு சர்ச் பண்ணுறோம், நம்மளோட கீ வேல்யூ வந்துட்டு 10 இல்லாமல் 4. அப்போ நம்ம மிட் வேல்யூ 8 கண்டுபிடிச்சிட்டோம். 8 வந்து நம்மளுக்கு கீ வேல்யூ என்ன 4ஓட கிரேட்டர் தென். அப்போ இதுக்கப்புறம் இருக்க எந்த பார்ட்டையும் நம்ம செக் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக நம்ம அடுத்து இந்த சார்ட்டட் அரே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். இதான் அவங்க வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க, அதான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. மிட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் கீ வேல்யூ இருந்துச்சுன்னா பாயிண்டர் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும். மிட் வேல்யூ லெஸ் தென் கீயாக இருந்துச்சுன்னா ரைட் சைட் மூவ் பண்ணணும். இன்கேஸ் நம்ம லெஃப்ட் சைட் மூவ் பண்ணோம்னா நம்ம எண்டை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைட் மூவ் பண்ணால் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம இந்த கேஸே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட கீ வேல்யூ 10, மிட் வேல்யூ 8. நம்ம அப்போ இந்த பார்ட் இந்த சைடில் இருக்க எந்த வேல்யூ நம்ம செக் பண்ண தேவையில்ல. இந்த சைடு டேரெக்டாக 10லேருந்து 14 வரைக்கும் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து நம்ம ஸ்டார்ட்னு வச்சுருக்கோம், இதை எண்டுன்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த ஸ்டார்ட் வந்து நம்மளுக்கு போயிட்டு ஸ்டார்ட் வந்து 10 ஆகிடும், எண் வந்து அதே வேல்யூ தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்த ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. ரைட் சைடு நம்ம பாயிண்டர் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட்டோட வேல்யூவை அப்டேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ரைட் சைடு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதான் ஸ்டார்ட்டோட வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணுறோம். இது நீங்கள் கோடிங் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கோடிங் தியரி கான்செப்டோட இதோட கோடிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இதான் பைனரி சர்ச்சோட கோட். ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இந்த கோட் வந்து நம்ம தியரியில பார்த்ததோட ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணோம்ல. ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ள நம்பர்ஸ்ன்ற ஒரு அரே டிஃபைன் பண்ணுறோம் வித் செட் ஆஃப் வேல்யூஸ் லைக் 2, 4, 6, 8, 10, 12 and 14. கீன்ற ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி அதில் வந்து 12ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய பைனரி சர்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா இன்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் பைனரி சர்ச். இதில் என்னென்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ன்ற அரேவும் கீழே கிரியேட் பண்ண இந்த ஒரு வேரியபிளையும் நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம தியரியிலேயே பார்த்துருக்கோம். ஸ்டார்ட்டை வந்து நம்ம 0 அப்படின்னு வச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் ஈக்குவல் டு 0ன்ற ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். எண்ட் வந்துட்டு நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. இதுல பாத்தீங்கன்னா 7ன்னு சொல்லலாம். இதே நீங்க எக்ஸ்ட்ரா வந்து 16 அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா எண்ட் உங்களால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஸோ தட் நம்பர்ஸ்னா அந்த அரே குறிக்கும். நம்பர்ஸ் டாட் லென்த் -1, அதாவது லென்த் -1னா 0ல இருந்து பொசிஷன் ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ லாஸ்ட் பொசிஷன் -1 அப்படின்னு வரும். அதை வந்து என் வேல்யூவா வச்சுக்கிறோம். இப்போ வைல் கண்டிஷன், அதாவது இன்வேலிட் கண்டிஷன் வந்து நம்ம ரன் பண்ண போறோம். நான் தியரியிலே சொல்லியிருப்பேன். ஸ்டார்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட். இது வந்து ஒரு இன்வேலிட் கண்டிஷன். ஸோ வைல் லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மிடில் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா என்னன்னா ஸ்டார்ட் பிளஸ் என் டிவைடட் பை 2. அதாவது ஸ்டார்ட் வேல்யூ பிளஸ் என் வேல்யூ டிவைடட் பை 2. இது பண்ணீங்கன்னா, இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மிடில் வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே ஈஸியான கம்பேரிசன்ஸ் தான் பண்ண போறோம். நம்பர்ஸ் ஆஃப் மிட், அதாவது நம்பர்ஸ்ன்ற அரேல இருக்க மிடில் வேல்யூ ஈக்குவல் டு கீ வேல்யூவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மிட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். இஃப் நம்பர் ஆஃப் மிட் இஸ் லெஸ் தென் கீ வேல்யூவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், பாயிண்டரை ரைட் சைட் மூவ் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1 எல்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் மிட் இஸ் கிரேட்டர் தென் கீ வேல்யூவா இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு எண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எண்ட் ஈக்குவல் டு மிட் -1. இது எதுவுமே இல்லை அப்படின்னா, அதாவது அந்த அரே வந்து இதுக்கு கொடுத்த கீ வேல்யூ வந்து இந்த அரேக்குள்ளேயே இல்லைன்னா ரிட்டர்ன் 1, அதாவது ரிட்டர்ன் -1 பண்றோம், நாட் ஃபவுண்ட் அப்படின்றது. இதை வந்துட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து நம்ம கம்பைல் பண்ணணும். ஸோ ஜாவா சி பைனரி சர்ச் டாட் ஜாவா அப்படின்றது கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஏதாவது எரர் இருக்குதான்னு பார்க்குறேன். ஸோ எந்த ஒரு எரரும் இல்லை. இப்போ நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ ஜாவா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபைல் நேம் பைனரி சர்ச் டாட் ஜாவா ரன் பண்ணும்போது கீ இஸ் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் 5 அப்படின்னு வருது. ஸோ 12ன்ற வேல்யூ வந்து எந்த இண்டெக்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5ல இருக்கு. அதாவது 0, 1, 2, 3, 4 and 5ல தான் 12 லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க இதுல இல்லாத ஒரு வேல்யூ வந்துட்டு கொடுத்து பாருங்க. அதாவது நம்மளுக்கு -1 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இப்போ நான் 17ன்றத கீ வேல்யூவா கொடுத்து இந்த ப்ரோக்ராம் ஒன் டைம் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து கீ இஸ் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் -1 அப்படின்னு வந்தது. அதாவது -1னா நாட் ஃபவுண்ட், இந்த அரேக்குள்ள அந்த வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ரொம்பவே ஈஸியான ப்ரோக்ராம் தான் அது. நீங்கள் தியரியும் இதையும் சேர்த்து ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye from me.